வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் துத்தி பொரியல். துத்தியில் பார்த்திங்கன்னா நான் நிறைய டிஷ் செஞ்சுருக்கேன். துத்தி அடை, துத்தி வடை, அப்புறம் நிறைய துத்தி துவையல் அதெல்லாம் கூட நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்திங்கன்னா துத்தி பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். துத்தி இலை தேவையான எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பச்சை மிளகாவும் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம். தேங்காய் தேவையானது, ஒரே ஒரு வெங்காயம், தேவையானது உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதே அப்புறம் தான் இந்த துத்தி இலையை ரொம்ப நீட்டாக நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். நான் கழுவாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிக்கணும் தான் வச்சுருக்கேன். நான் இப்போ பாருங்கள், இந்த காம்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சுத்தமாக எடுத்துக்கணும். இப்படி சுத்தமாக எடுத்துட்டு பின்னாடி முன்னாடி எல்லாமே பூச்சி எதாவது இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கழுவிட்டு தான் நம்ம பொரியல் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துத்தி பொரியலுக்கு நான் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா எண்ணெயை விட நெய் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. துத்தியும் நெய்யும் சேரும்போது சூப்பராக இருக்கும். நெய் பாருங்கள் நல்லா உருகிடுச்சு. கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம், தேவையான அளவு உப்பு. அதான் நல்லா வேகும். அது வெங்காயம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் துத்தி சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துத்தியெல்லாம் எப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 4 ட்ராப் தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. துத்தி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கப்புக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். துத்தி இலை பொரியல் சூப்பராக வந்திருக்கு, ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.